ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சேனலில் கேக் செய்ய போகிறோங்க. மைதா கேக்கு. அதுக்கு 1.5 டம்ளர் நான் மெஷர்மெண்ட் காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை தாங்க. அதை எடுத்து நல்லா நைஸாக மிக்சியில் 2 ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 1.5 கப்பு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துருக்கோம்னா, ஒரு கப்புக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு 1.25 கப் அந்த மாதிரி வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதாவை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஃபுல்லாக அதில் போட்டுருங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுறணும். விஸ்க் இல்லைன்னா நம்ம முள்கரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபோக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பால் வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்குங்க. அதுக்கு எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டாங்க. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த திக்காக இருக்கிறதோடைய கொஞ்சம் அரிசி மாவோடைய கொஞ்சம் இந்த இட்லிக்கெல்லாம் ஆட்டுறோம் இல்லையா, அந்த பக்குவத்துலேயே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதோடய கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும். நம்மளோட கேக்கு மாவு ரெடி ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, குக்கர் எடுத்து அதை வந்து குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி கேக்கு செய்ய போகிறோம். அதை வந்து குக்கர் எடுத்து வச்சு லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேக் எந்த இதில் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் மைதாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கோட்டிங் மாரி அதில் நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும். பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் சால்ட் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா தான் மேலே வந்து நம்ம கேக்கோட இது வைக்க முடியும். ப்ரீ ஹீட் பண்ணும்போது நீங்கள் குக்கரில் இருக்கிற கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அந்த கேக் ஊற்றுறோம் இல்லையா, அந்த பவுலை ஒரு தடவை நல்லா தட்டிக்கணும். எதனாலனா அதில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியில் போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் இது டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம். 3/4 டம்ளர் ஊற்றி வைங்க. ஏன்னா பொங்கி வரும். அதனால் சின்னதாக ஒரு 4 டம்ளர் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். நம்ம உள்ளே வச்சு இதை வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணும்போது தான் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ நம்ம வைக்கும்போது ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தோம்னா, நம்ம ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது வெந்துருச்சான்னு தெரியும். அது ஸ்டிக்கில் ஒட்டி இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வேகலைன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் விடலாம். வெந்துருச்சுன்னா நம்ம உடனே அதை ஸ்டிக்கில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னா எடுத்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கத்தியில் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம கொட்டி எடுத்தோம்னா நம்மளோட மைதா கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மைதா கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டி.